ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது தொப்பையை குறைக்கிறதுக்காக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஒரு கஷாயம் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் முழுக்க முழுக்க நம்ம கிச்சனில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போது 20 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 20 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 20 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன். 10 கிராம் அளவுக்கு மிளகு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். கண்டெய்னரில் மாற்றியாச்சு. இனி இதை எப்படி கஷாயமாக செஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு குடிக்கிறதா இருந்தால் 1/2 லிட்டர் தண்ணியே போதும். இப்போ 2 பேருக்குன்னா 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் குடிப்போம், அதனால் நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை எந்த அளவுக்கு போடணுங்கிறத காமிக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு, சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு 10 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பெரிய ஸ்பூன் மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன ஸ்பூன் தான். ஓகே, இப்போ சேர்த்தாச்சு. நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 1/2 hour ஆகுது. நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த சாரை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் டெய்லி 1 டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொப்பை குறையிறத சீக்கிரமாக பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. நீங்கள் மூடி வச்சு கொதிக்க வைக்காதீங்க, அது பொங்கிடும். கொஞ்சம் தீய மிதமாக வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இதில் இருக்கக்கூடிய ஜீரகம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, வாய் பிரச்சனையை தடுக்குது. அதில் அதில் இருக்க ஏலக்காயுமே இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், சுகர் பிரச்சனைகளை தீர்க்கும், செரிமானத்தை சரி செய்யும். வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ பயன்கள் நிறைஞ்சது தான். இருக்க மிளகு சளி பிரச்சனை போக்கும், உடல் எடையை குறைக்கிறதுல நல்லா பயன்படுது. வயிற்று உபாதைகள், சுவாச பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியது தான். இதில் இருக்க எல்லாமே முழுக்க முழுக்க மருத்துவ பயன்கள் வாய்ந்தது. நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள் தான். இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனைகளும், இதயத்துக்கு பாதுகாப்பு, சுகர் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, உடல் எடை குறைக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும். நாங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடிகட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சூடான பிறகு குடிங்க.